சரி, இன்றைக்கி ரோமர் 7ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதி. இந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? நியாயப்பிரமாணத்தை அறிந்தவருடனே பேசுகிறேன். சகோதரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின் படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடினாலே வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை ஆளுது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அது ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்குறாரு. இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. ஸோ கணவன் மனைவி இருக்கும்போது கணவன் மனைவி புருஷன் உயிரோடு இருக்கும்போது அவன் மனைவி போய் வேறொரு புருஷனை போய் கல்யாணம் பண்ணால் அவள் விபச்சாரி எனப்படுவாள். ஆனால் புருஷன் மரித்துட்டானா அவள் வேறொரு புருஷனை போய் கல்யாணம் பண்ணினாலும் அவள் விபச்சாரி கிடையாது. ஏன்னா புருஷன் ஏற்கனவே அந்த பழைய புருஷனுடைய அந்த நியமத்திலிருந்து அவள் விடுதலை ஆகிருக்கான் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி நியாயப்பிரமாணம் ஒருத்தனை ஆளுகை செய்யுது. சரிங்களா? அப்போது ஒருத்தனை ஆளுது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த நியாயப்பிரமாணத்துலேருந்து ஒரு விடுதலை ஆகிட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம வேற ஒருத்தரை அதிலேருந்து நம்ம விடுதலை ஆகி கிறிஸ்துவுடையவர்கள் ஆகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறார். சரிங்களா? நாம் மாம்சத்திற்குட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பலன் செய்தது. இப்பொழுது நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாக அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பழமையான எழுத்தின்படி அப்படி இல்லை அப்படின்னா, பழமையான எழுத்து அப்படிங்கிறது எதுனா நியாயப்பிரமாணத்தை குறிக்குது. இப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம பிழைக்கிறவர்கள் அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம மரித்தவர்களாக அதிலிருந்து விடுதலை ஆகப்பட்டிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணம் நம்ம கட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதிலிருந்து நம்ம விடுதலை ஆகியிருக்கோம். இப்போ இயேசு கிறிஸ்துவனால் இது ஆயிருக்கு அப்படின்னு பின்னாடி விளக்குவார். சரிங்களா? சொல்கிறேன் நான். அடுத்த பாருங்கள், 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம். சரிங்களா? 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் அடுத்த பகுதி. இந்த 7ஆம் வசனம் முதல் 2 லைனை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். ஆகையால் என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. ஸோ அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 7லேருந்து 12 வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 7ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். முதல் 2 லைன். ஆகையால் என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவோ. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே சொல்கிறாரு, 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதிலிருந்து விடுதலை ஆகப்படும். அப்போ நம்ம எப்படி நியாயப்பிரமாணம் கட்டி வச்சிருக்கு அப்படின்னு அப்போ நியாயப்பிரமாணம் பாவமா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இப்போ நியாயப்பிரமாணம் பாவம் இல்லை. ஸோ கீழே அதை விளக்குறார். அப்போ நியாயப்பிரமாணத்தில் என்ன நமக்கு தெரியும்? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்திலே நான் அறிந்தேனேயன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு, இப்போ நியாயப்பிரமாணத்தினால அப்போ நியாயப்பிரமாணம் நம்ம கட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா இப்போ நியாயப்பிரமாணம் பாவமா? இல்லை அப்படின்னு சொல்லினா, இப்போ நியாயப்பிரமாணத்திலேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எது பாவம், எது பரிசுத்தம், எது நன்மை, எது தீமை அப்படின்னு அதுதான் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நியாயப்பிரமாணத்தினால நமக்கு எது நன்மை, எது தீமை, எது பாவம், எது பரிசுத்தம் அப்படின்னு அந்த அது தெரியும். அந்த காரியங்கள் தான் தெரியும். அதாவது அந்த அறிவு, அந்த எது நன்மை அப்படிங்கிற அந்த அறிவு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நியாயப்பிரமாணம் பாவம் இல்லை அப்படின்னு அதை சொல்கிறார். சரிங்களா? இப்போ நம்ம கட்டியிருந்த நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஏன் நம்ம கட்டியிருந்துச்சு அப்படின்னா, நம்ம 1 கொரிந்தியர் நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஏன்னா நியாயப்பிரமாணம் என்ன படுத்துனா, நம்ம சரியாக நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்போ அதுபடி நமக்கு ஆசீர்வாதம் வரும். ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணணும்னா, நீ குற்றவாளி, நீ தப்பு பண்ணிட்ட, நீ தண்டனைக்குரியவன் அப்படின்னு நம்மளை கட்டி வச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொன்ன போனோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சார ஸ்திரீ கூட்டு வராங்க. இப்போ யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஒரு விபச்சார ஸ்திரீயை பிடிச்சிட்டாங்க.
கேட்குறாங்க. ஒரு விபச்சார தூக்கி வந்து இயேசுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. இது வந்து விபச்சாரி ஸ்திரீயை வந்து விபச்சாரம் பண்ணிட்டா, கையும் மெய்யுமா வந்து பிடிக்கப்பட்டுட்டா. ஆனால் பார்த்தீங்கன்னா இவள் வந்து தண்டனைக்குரியவள். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி யாராவது விபச்சாரம் செஞ்சாங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி அவளுக்கு எல்லாரையும் சென்டரில் நிறுத்தி வச்சு அவளுக்கு கல் எறிந்து கொள்ளணும். ஸோ இதுதான் நியாயப்பிரமாணம். சரிங்களா? அப்போ தண்டனைக்குரியவள் தண்டனையை வந்து பெற்றே ஆகணும். சரிங்களா? அதான் நம்ம வேத வசத்தில் பார்க்குறோம். எழுத்து கொள்கிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஞானமாக சொல்கிறாரு, உன் பாவமில்லாதவன் முதலால் கல் எறிய கடவுள்னு சொல்கிறார். அவளை விடுதலை பண்ணி விட்டுட்டார். ஸோ அதை பற்றி நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா இவன் தண்டனைக்குரியவன், இவன் வந்து தப்பிக்க முடியாது. நியாயப்பிரமாணத்துக்குரிய இந்த சட்டத்தின்படி இவன் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம குற்றம் சாட்டுகிறதா இருக்க தண்டனைக்குரியவனாக மாற்றுகிறது. சரிங்களா? அப்போ யாக்கோபு 2:10 நம்ம கூட நம்ம வாசிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நீங்கள் வந்து நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கை கொண்டு நீங்கள் வந்து ஒன்றில் வந்து தவறிட்டிங்கன்னா அந்த நியாயப்பிரமாணம் எல்லாத்துலேயுமே குற்றவாளிகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தான் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து தண்டனைக்குரியவர்கள் ஒரு பாவம் பண்ணோம்னா தண்டனைக்குரியவர்கள் சொல்லி நம்மளை போட்டு அமிச்சு அப்படின்னு நம்ம ஒரு நியமத்துக்குள்ளே வச்சிருச்சுங்களா. அதான் வந்து அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்கள் வந்து விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணம் நம்மை கட்டி இருந்த நியாயப்பிரமாணத்துக்கு அப்படின்னு சொல்லி வேத பார்த்தா அதான் பார்த்தீங்கன்னா நம்மை கட்டி இருந்த நியாயப்பிரமாணத்துக்கு இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கணும்னு சொல்லி பின்னாடி வந்து அதை விளக்கி எழுதுவார். 8ஆம் வசனம் வாசிக்கிறப்பானது பாருங்கள். இப்போ பாவமானது கற்பனையிலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்குமே. சரிங்களா? சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்கும். இப்போ நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவமே இருக்காது. இப்போ என்ன வேணால் செய்யலாம். ஆனால் நியாயப்பிரமாணம் வந்ததுக்கப்புறம் தான் நீ இதை செய்யக்கூடாது, இது செஞ்சினா இது தப்பு, நீ இதை செஞ்சினா இது தப்பு, இந்த செஞ்சினா இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மை குற்றப்படுத்திக்கிறே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாமனாக இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன். கற்பனை வந்த போதோ பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவன் ஆனேன். ஸோ பார்த்திங்கன்னா கற்பனை வந்ததுக்கப்புறம் பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவன் ஆனேன் அப்படிங்கிறார். நியாயப்பிரமாணம் இல்லாத போது வந்து நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையிலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனால் என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதான், கற்பனையும் பரிசுத்தம் உள்ளதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணமும் பார்த்திங்கன்னா பரிசுத்தம் உள்ளது, கற்பனையும் பரிசுத்தமாய் நீதிமாயும் நன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அது கீழே வந்து அது விளக்குறார் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 13ஆம் அதிகாரத்திலேருந்து கடைசி வரைக்கும். சரிங்களா? 13ஆம் அதிகாரத்திலேருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 13ஆம் வசனத்தையே முதல் 3 லைன் வந்து தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்பொழுது இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்று, அப்படி இல்லை பாவமே எனக்கு மரணமாயிற்று. ஸோ அப்படி அப்படின்னு மேலே இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு மேலத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, நியாயப்பிரமாண பரிசுத்தம் உள்ளது, கற்பனையும் பரிசுத்தமாய் நீதிமாய் நன்மையாக இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது நன்மையானது எனக்கு மரணமாயிற்று. அந்த நியாயப்பிரமாணத்தினால் வந்து எப்படி வந்து அந்த கற்பனை வந்து நமக்குள்ளே வந்து பாவத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அது எப்படி வந்து இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா அந்த நியாயப்பிரமாணம் இப்போ நன்மையானது வந்து மரணமாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு, அப்படி இல்லை பாவமே எனக்கு மரணமாயிற்று. சரிங்களா? அப்போ பாவம் கற்பனையிலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விலகும்படி அப்படி ஆயிற்று. அப்போது நம்ம சங்கீதம் 14 பார்த்திங்கன்னா முதல் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறான், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார், எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோருமே பாவிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரிங்களா? அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து அதை வந்து கை கொள்ள முடியல. அப்போ எல்லாருமே பாவிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நமக்குள்ளே ஒரு பாவம் இருக்குது, பாவம் மனுஷன் இருக்கான், அந்த பாவ பிரமாணம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தான் விளக்குறார். இதே பார்த்தீங்கன்னா இதே தான் வந்து பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த
நியாயப்பிரமாணத்தினால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எது பாவம், எது பரிசுத்தம், எது அந்த காரியங்கள் தான் தெரியுமே ஒழிய, நியாயப்பிரமாணத்தினால் வந்து ஜனங்களுடைய பாவங்களை வந்து நீக்க முடியல. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். அதான் நியாயப்பிரமாணம் பாவம் செஞ்சால் வந்து அதை வந்து பிடிச்சிக்கணும். இப்போ இவன் பாவி இவன் தண்டனைக்குரியும் அப்படின்னு சொல்லி இந்த நியாயப்பிரமாணம் வந்து அதை பிடிச்சிக்கும். சரிங்களா? அந்த நியாயப்பிரமாணத்தின் பலன் பாவம் வந்து நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அதை பார்த்திங்கன்னா பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரசங்கில் நம்ம பார்க்குறோம் 7ஆம் அதிகாரத்தில் நன்மையே ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் உலகத்திலேயே பூமியிலே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் 5:20 நம்ம வாசிக்கிறோம். அதாவது பாவம் செய்கிறவன் அந்த பாவம் கயிறுனாலே கட்டப்படுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை பார்த்திங்கன்னா அந்த பாவம் செய்கிற என்னென்னா அந்த ஒரு பாவக்கயிறுனால் அப்படியே கட்டப்படுகிறான். அப்போ வந்து அவன் அந்த கயிறை அவனாக வந்து ஒருத்தனை கட்டி போட்டுட்டாங்கன்னா, அவனாக வந்து ஒரு சங்கிலியில் கட்டி போட்டாங்கன்னா அவனாக வந்து பிச்சுட்டு வெளியே வர முடியாது. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து விடுதலை பண்ணணும், இப்போ ஏதோ ஒன்று செய்யணும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஜனங்கள் வந்து அப்படி தான் வந்து பாவத்தினால் வந்து கட்டப்பட்டிருக்காங்க. அதான் சொல்கிறார். அதான் பார்த்திங்கன்னா சங்கீதம் 65:3 நம்ம வாசிக்கிறோம். பார்த்திங்கன்னா பாவத்துக்கு வந்து ஒரு பெலன் இருக்குது சொல்லும்போது சொல்கிறாரு, அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஒரு பக்கம் நியாயப்பிரமாணம் இருக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் வந்து நமக்குள்ள பாவம் அது வந்து நம்மை வந்து மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அந்த பாவத்துக்கு ஒரு பெலன் இருக்குது பாருங்கள். சரிங்களா? அப்போ பாவத்துக்கு ஒரு பெலன் இருக்குது. அப்போ அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற அந்த பெலன் வந்து நம்ம வந்து ஜனங்களுக்கு இல்லை. சரிங்களா? அப்போ வந்து அவங்களால் வந்து எதுவும் பண்ண முடியல. ஆனால் நியாயப்பிரமாணம் வந்து என்ன பண்ணுது, சும்மா வந்து இச்சை பாவம், திருடினா பாவம், கொலை செஞ்சால் பாவம், இந்த மாதிரி காரியங்கள் தான் சொல்லுது. அதனால் வந்து ஜனங்களை வந்து பாவத்தில் இருந்து விடுதலையாக்க முடியல. அதுதான். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சத்ருவின் கிரியைகள் இருக்குது. நம்ம அதை பார்க்குறோம். சரிங்களா? வேதம் ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா சோதனைக்காரன் பேரே வந்து சோதனைக்காரன். நம்ம சாத்தானுடைய ஒரே எண்ணம் என்னென்னா, நம்ம எப்படியாவது சோதனையை கொடுத்து நம்ம பாவத்தில் தள்ளணும். சரிங்களா? அப்போ பாவத்தில் தள்ளணும். சரிங்களா? இப்போ சோதனைக்காரன் வந்து இயேசு கிறிஸ்துவே வந்து சோதிக்க வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த நம்ம யோவான் 10:10 பார்க்குறோம். திருடவும் கொல்லவும் அழிக்குமின்றி வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இருக்கிறதுலேயே ரொம்ப கொடுமையானது என்னென்னா இந்த பாவம் தான். சரிங்களா? இந்த பாவக்கட்டு தான் இருக்கிறதுலையே பெரிய கொடுமை. ஒரு வியாதி வந்தால் கூட பரவாயில்ல, ஒரு பலவீனம் வந்தால் கூட பரவாயில்ல, கடன் பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் விட ரொம்ப கொடுமையானது என்ன அப்படின்னா அந்த பாவத்தினால் வருகிற அந்த பாவக்கொடுமை தான் ரொம்ப பெரிய காரியம். பாருங்கள், அதிலிருந்து நம்ம விடுதலை பண்ணிட்டோம்னாலே போதும். அப்போ அதுக்கு ஒரு கிரயம் தேவை. அப்போ அதுக்கு தேவன் வந்து என்ன செஞ்சார் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவம் மனுஷன் இருக்கான். அப்போ அதனால தான் வந்து நம்மளால் எதையும் மேற்கொள்ள முடியல அப்படிங்கிறது இந்த இடத்துல கீழே விளக்கிட்டு வர்றார். 14ஆம் வசனம் பாருங்கள். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரிய நியாயப்பிரமாணம் வந்து ஆவிக்குரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் நானாக பாவத்துக்கு விற்கப்பட்டு மாம்சத்துக்குரிய பாவம் உள்ள வந்துச்சுனாலே நான் மாம்ச மனிதனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது நான் எதுவுமே செய்ய பலன் இல்லாதவனாக இருக்கேன். ஏன்னா இப்போ அந்த பாவம் வந்து என்னை போட்டு அடிமைப்படுத்திடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். இப்போ நியாயப்பிரமாணமும் இருக்குது, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா வசனங்கள் எல்லாம் தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன், நான் நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து என்னால் முடியல. ஆனால் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதலால் நான் இல்லை, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. சரிங்களா? அப்போ நமக்குள்ளே ஒரு பாவம் இருக்குது. சரிங்களா? ஒரு பாவம் மனுஷன் இருக்கான். சரிங்களா? அப்போ ஒரு பாவ பிரமாணம் நமக்குள்ளே இருக்குது. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாத நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. சரிங்களா? இப்போ நியாயப்பிரமாணம் இருக்குது, நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், நான் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன், நீதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் நினைக்கிறேன். ஆனால் நான் என் மனசை வந்து நல்லது செய்யணும்னு நினைக்குது. ஆனால் நன்மை செய்கிறதுக்கு அந்த பலன் வந்து என்கிட்ட இல்லை. ஆனால் நான் நினைக்கிற அந்த தீமை தான் நான் செய்கிறேன். நான் அந்த இச்சையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், அதை தான் செய்கிறேன். அப்போ அதை தான் செய்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள்.
ஆனபடியினாலே நன்மை செய்ய விரும்பியும் என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். சரிங்களா, அதுதான் பாவ பிரமாணம் சொல்கிறோம். ஸோ இப்போ நியாயப்பிரமாணம் பாவ பிரமாணம், இது ரெண்டுக்கு தான் போராட்டம். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாவ பிரமாணம் மேற்கொண்டுருது, பாவ பிரமாணம் ஜெயிச்சிருது. அதனால தான் ஜனங்கள் இன்னும் பாவத்தில் அடிமையாக கிடக்கிறாங்க. 22ஆம் வசனம் பாருங்கள். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா உள்ளான மனுஷனானபடி மனசில் என்ன நினைக்கிறான்னு, நான் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும், ஒரு கற்பனைகளை கைக்கொள்ளணும், கட்டளைகளை கைக்கொள்ளணும், அவனுக்கு பிரியமாக நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல அப்படிங்கிறார். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. எந்த சொல்ல பாருங்கள், நியாயப்பிரமாணம் கை கொள்கிறோன்னு எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா எனக்குள்ளே இருக்கிற பாவ பிரமாணம் என்னை சிறையாக்கி விடுகிறது, அதுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கேன். அப்போ அது என்ன சொல்லுதோ அதுபடி தான் நான் கேட்குறேன், தேவனுடைய வார்த்தைக்கு என்னால் கீழ்ப்படைய முடியல அப்படின்னு சொல்கிறார். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார். ஸோ அதான் அவர் கேட்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்கிறாரு. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், நியாயப்பிரமாணம் இருக்குன்னு சொல்கிறோம், நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிற என்னால் முடியல. நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் முடியல. ஆனால் என்னால் நான் முடியாததான், எனக்கு என்ன தோணுதோ, எனக்குள்ளே என்ன இச்சை வெளியே வருதோ அதை தான் நான் செய்கிறேன். இதுக்கு நான் கீழ்ப்படிய முடியல. அப்போ அது காரணம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு பாவ பிரமாணம் இருக்குது. அந்த பாவ பிரமாணத்தை தான் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, அதான் கேட்குறாரு பாருங்கள். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிர்பந்தமான மனுஷன், ஒரு பக்கம் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல. இன்னொரு பக்கம் பாவம் என்னை பிடிச்சி இழுக்குது. சரிங்களா, அப்போ பாவ பிரமாணத்துக்கு நான் ஊழியம் செய்கிறேன். பாவ பிரமாணம் என்ன சொல்லுதோ, ஆனால் என்னையும் மிஞ்சி அது வல்லமை கொண்டு என்னை மேற்கொண்டு அந்த பாவத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார். ஸோ இப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு கேட்குறார். 25ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஸோ மேலே சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறாரு. கீழே அதனால் என் மனதிலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஸோ நியாயப்பிரமாணம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் முடியல. பார்த்தீங்கன்னா அதனால் நான் என்ன பண்ணுறேன், தேவனுடைய மனதில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தில் பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ ஏன் அது கர்த்தராகிய இயேசுக்கு, அது பிதாவுக்கு ஏன் ஸ்தோத்திரம் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவனால் ஸ்தோத்திரம் சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. ஏன்னா இதிலிருந்து இந்த மாதிரி மரண போராட்டத்திலிருந்து இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தது யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஸோ அதுக்கு தான் அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, அப்போ ஏன் ஸ்தோத்தரிக்கிறார் அப்படின்னா இந்த மரண போராட்டத்திலிருந்து பாவ போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார், அதான் சொல்கிறார். சரிங்களா, அப்போ நம்ம பார்க்குறோம் யோவான் 3:14 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா அன்பு கூர்ந்தார்னா, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, பாவத்திலேயே யாரும் மரித்தரக்கூடாது. பாவத்திலேயே மரித்தானா அவன் நரகத்துக்கு போயிடுவான். சரிங்களா, பாவத்திலேயே மரித்தானா அவன் நரகத்துக்கு போயிடுவான். ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே கெட்டு போகாமல் பரலோகத்துக்கு வரணும். பார்த்தீங்கன்னா பாவத்தினால் அவங்க கட்டப்படக்கூடாது. அதனால தான் இயேசு பிதாவான என்ன பண்ணுறாரு, தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, அப்போது இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா, இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவையில் தான் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையுமே செஞ்சு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் நம்ம நீதிமான்களாகிறோம், பரிசுத்தவான்களாகிறோம். சரிங்களா, அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் நம்ம பரிசுத்தவான்களாகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி. அப்போது இதிலிருந்து இந்த பாவக்கட்டிலிருந்து விடுதலை கொடுக்குற ஒரே ஒருவர்னா இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் உலக இரட்சகர். சரிங்களா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா, ஏன்னா யோவான் 8:44 இயேசு கிறிஸ்து கேட்குறார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் அப்படின்னு கேட்குறார். பார்த்தீங்களா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் பாவம் செய்யவில்லை. சரிங்களா, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. சரிங்களா, அப்போ இந்த உலகத்தில் பிறந்து
ஒரு பாவமே செய்யாத ஒரே ஒருத்தர் உண்டுன்னா அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். சரிங்களா? அப்போ அவருடைய ரத்தம் அவர் ரத்தம் சிந்ததுனால தான் நமக்கு வந்து என்ன ஆகுது, மீட்பு வருது. சரிங்களா? அப்போ அதுதான் வந்து அந்த இடத்துல சொல்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து பிதாவான அனுப்பினால வந்து அதுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி இந்த இடத்துல எழுதுகிறார். சரிங்களா? அதான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து இந்த பாவத்தை தீர்க்கும்படியாக சிலுவையில் பயங்கரமான கிரயத்தை செலுத்தியிருக்காரு. சரிங்களா? இப்போ சில வசனங்களை வாசிக்கிறேன் நான். கலாத்தியர் 1:4 பார்த்தீங்கன்னா, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சரிங்களா? அப்போ இப்படிப்பட்ட மரண பாவத்திலிருந்து, கொடூரமான பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு பயங்கரமான ஒரு கிரயத்தை செலுத்தியிருக்கார். சரிங்களா? அதான் நம்ம அதுக்காக நம்ம பரிசுத்தம் செய்யும்படியாக பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக வந்து சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நம்ம கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமாகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக, நம்ம பர்ஃபெக்டாக பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன் நான். தீத்து 2:14 பார்க்குறோம், அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சரிங்களா? நம்ம எல்லா அக்கிரமங்களிலும் மீட்டு கொள்ளும்படியாக அதற்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு கிரயத்தை செலுத்தியிருக்காரு பாருங்கள். சரிங்களா? அப்போ அந்த பாவம் வந்து அத்தனை ஒரு கொடூரமானது பாருங்கள். சரிங்களா? அப்போ பாவம் இருக்கிறதுலேயே பெரிய கொடுமை என்னென்னா பாவ கொடுமை தான். சரிங்களா? பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை. ஸோ அதுதான் இருக்கிறதுலையே பெரிய கொடுமை. ஸோ பார்த்திங்கன்னா சாத்தான் எல்லாத்தையும் நம்மளை அப்படியே பாவத்துக்குள்ளே போட்டு அடக்கி கட்டி வச்சிடறான் பாருங்கள். சரிங்களா? அதிலிருந்து விடுவிக்கிறது தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையுமே செஞ்சு முடிச்சுட்டார் பாருங்கள். இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிமிர்த்தியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம யோவான் 1:17 நம்ம வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ கிருபையினால் சத்தியத்தினால் நமக்கு வந்து பாவம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி இயேசு கிறிஸ்து அதை சிலுவையில் செஞ்சார் அப்படின்னா, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாயும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணியடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சரிங்களா? அப்போ சிலுவையில் தான் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார், நம்ம பாவங்களெல்லாம் வந்து மன்னித்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அவரோட கூட வந்து நம்ம பாவத்தினாலும் அக்கிரமனால் மரித்தவளாக நம்மளை வந்து உயிர்ப்பிக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாவத்தையெல்லாம் மன்னிக்கிறாரு. நமக்கு எதிரடையாக இருந்த கட்டளைகள்னால் அந்த நியாயப்பிரமாணத்தை சொல்கிறாரு. நமக்கு எதிரானா நம்ம அந்த நியாயப்பிரமாணம் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கட்டளைகளிலிருந்து நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் ஆடுபடி சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு சாத்தானுடைய எல்லாவுடைய அந்த சக்திகளெல்லாம் வந்து உரிந்து கொள்கிறார் பாருங்கள். உரிந்து கொண்டு வெளியரங்கமான அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சரிங்களா? அதான் பார்த்திங்கன்னா நம்ம தேவன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கிரியத்தை செலுத்தியிருக்கிறத சிலுவையில் செலுத்தியிருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அதனால தான் வந்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பெற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சரிங்களா? அப்போ நம்ம வந்து கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள். இந்த கிருபை எப்படி உண்டாச்சு? இயேசு கிறிஸ்துவனால் உண்டாயிடுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்ம பாவங்களுக்காக நம்ம பரிசுத்தமாகணும், பூர்ண பரிசுத்தமாகணும்னு சொல்லி ஒரு கிரியத்தை செலுத்தியிருக்கார். சரிங்களா? எல்லா பாவத்திலேருந்து எல்லா அக்கிரமங்களிலிருந்து விடுவிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக கிரியத்தை செலுத்தியிருக்கார். சரிங்களா? அப்போ நமக்கு எங்கேருந்து வெற்றி வருது அப்படின்னா சிலுவையிலேருந்து நமக்கு வெற்றி வருது. சரிங்களா? இயேசு கிறிஸ்து நம்மை ஒப்பு கொடுத்தார். ஸோ பார்த்திங்களா, பிதாவாகிய தேவன் நம்ம மேலே வச்சு அன்புனால் இயேசு கிறிஸ்துவே வந்து ஒப்பு கொடுத்தார் பாருங்கள். இயேசு கிறிஸ்து மனப்பூர்வமாக வந்து இந்த ஜனங்களுக்காக நம்ம மறிக்கிறேன்னு சொல்லி மனப்பூர்வமாக தம்மை ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஏன்னா தேவன் வந்து நம்ம மேலே அவ்வளவு அன்பாக இருக்கார்
பாருங்கள். அதுதான் நம்ம அந்த அன்புக்கு வந்து நம்ம விவரிக்கவே முடியாது சரிங்களா. அதனால தான் வந்து அந்த அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லி சோத்திரம் சொல்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் சரிங்களா. அப்போ இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் ஒருத்தனை ஆளுகை செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு வந்து நம்ம மரித்தவர்களாக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நியாயப்பிரமாணம் பாவமா இல்லையா? அப்போ நியாயப்பிரமாணத்தினால் என்ன தெரியும்னா எது இச்சை எது பாவம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தில் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவமே பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜனங்களாக அந்த பாவத்தை வந்து அந்த பாவம் வந்து இந்த நியாயப்பிரமாணத்தினால வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை உங்களால் கீழ்ப்பட முடியல. அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஒரு பாவ பிரமாணம் இருக்குது. அப்போ இதை நம்ம அந்த பாவ பிரமாணம் தான் நம்மை மேற்கொள்ளுது, அந்த நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியல. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதனால தான் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா பிதாவானவர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு போக முடியாது தன்னை ஒப்பு கொடுத்தனால் அதில் வந்து நமக்கு அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை வெற்றியை கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம் சரிங்களா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, எங்களை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்திற்கு இருந்து எங்களை நீர் விடுதலையாக்கினீரே, அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்கான ஒரு மகா பெரிய கிரயத்தை செலுத்தியிருக்கிறீர், நமக்கு சோத்திரம். எங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியா ஏசப்பா உம்மை நீர் ஒப்பு கொடுத்தீர், அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இன்னும் இடத்துல அதிகமாக கிட்டி சேர கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்கள் பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். சொல்லப்பட்ட சத்தியங்கள் அநேக பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யும். இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.